வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த டிஷ்ஷு செஞ்சு கொடுங்க. ரொம்பவே ஃபில்லிங்காக இருக்கும். 1/2 ஸ்பூன் எண்ணெய், 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்து வதங்கினதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை, ஒரு தக்காளி நறுக்கி சேர்த்து எல்லாமே வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1/2 கிளாஸ் தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம மீல் மேக்கரை நான் 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே வேக வச்சு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருங்க. தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் முட்டையோட வெள்ளைப்பகுதி மட்டும் நம்ம சேர்த்துப்போம். மஞ்சள் சேர்க்கக்கூடாது. வெயிட் லாஸ் பண்ணுறவங்க எல்லோ சாப்பிடக்கூடாது. அதனால் முட்டையோட வெள்ளைப்பகுதி மட்டும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கடைசியாக கொத்தமல்லி தழை தூவி இறக்குனிங்கன்னா சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு ரெடி ஆகிடும். இந்த நைட்டு டின்னருக்காகவும் அவங்களுக்கு கொடுக்கலாம். டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.